ஊக்கத்தொகையை வழங்குகிறார். கடந்த ஆண்டு அவர் இந்த ஊக்கத்தொகை வழங்கி இருந்தாலும் அது நடிகர் விஜயாக வழங்கியிருந்தார். இந்த முறை ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார். இது ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் 10ஆம் வகுப்பில் 3 மாணவர்கள், 12ஆம் வகுப்பில் 3 மாணவர்கள் என மொத்தம் 1404 மாணவர்களை தேர்வு செய்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களையும் தேர்வு செய்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். இதில் ஒட்டுமொத்தமாக 1500 மாணவ மாணவிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய அந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகள் அதிக அளவில் வேகமாக நடைபெற்று வந்தது. அந்த சமயத்தில் தான் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அதிலிருந்து அந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகள் மற்ற பணிகள் கட்சி சார்ந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பணிகளை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த நிமிடத்திலிருந்து துரிதப்படுத்துவதற்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்காக மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்திற்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கார். அதில் முதல் கட்டமாகத்தான் தன்னுடைய பிறந்த நாளுக்கு முன்பு இந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அதில் எந்த முறைகேடும் நடைபெறக்கூடாது.